சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். மே 4 முதல் மே 28 வரை அக்னி நட்சத்திர சிறப்பு நிகழ்வு பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த சிறப்பு நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு சொற்பொழிவு வந்து கொண்டிருப்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஒரு சிலரை அறிமுகப்படுத்தும் போது தகப்பனாரை வைத்து அறிமுகப்படுத்தலாம், ஒரு சிலரை அவர்களுடைய பெற்ற பிள்ளைகளை வைத்து அறிமுகப்படுத்தலாம், ஒரு சிலரை அவர்கள் வாழ்க்கை துணை நலத்தோடு சேர்த்து அறிமுகப்படுத்தலாம். ஆனால் நம்ம இன்றைய பொழிவாளர் மு. சிவஞானம் ஐயா அவர்கள் 3 விஷயத்திலையுமே உயர்ந்து நிற்பது ஒரு அதிசயம்னு தான் சொல்லணும். ஐயா அவர்கள் யார் அப்படின்னா, ஆவே முனுசாமி ஐயா அவர்களுடைய தவப்புதல்வர். வந்தவாசியில் சைவ சமய பேரவையின் அமைப்பாளராகவும் வந்தவாசி ஆடி சுவாதி 4 விழாக்குழுவின் நிறுவனராகவும் இருந்து நிறைய சிவ தொண்டுகளையும் பணிகளையும் செய்து வருபவர்கள்தான் ஐயா முனுசாமி ஐயா அவர்கள். அவர்களுடைய இளைய மகனார்தான் நம்மளோடு இன்று இணைந்திருக்கக்கூடிய பொழிவாளர் சிவஞானம் ஐயா அவர்கள். தாமதிக்காமல் ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். அற்புதமான மழைவேட்டல் பதிகங்களுடைய சிறப்பை பற்றி பேசுவதற்காக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி, கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளையும் சைவ ஆதீன குருமகா சன்னிதானங்களின் குருவருளையும் அனைத்து சிவனடியார்களின் திருவடிகளையும் அடியேன் மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்து அருளிய நம்தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தினருக்கும் அதன் நிறுவனரான சிவ லாவண்யா அம்மையார் அவர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு வான் சிறப்பு. மழைநீரை பெய்விக்கின்ற மேகமானது அதனுடைய இருப்பிடமாக கொண்டுள்ள வானம், அந்த வானை இருப்பிடமாக கொண்டு மேகமானது மழைநீரை பொழிவிக்கின்றது இந்த பூவுலகத்திற்கு. ஆதலால் வானமானது மழைநீருக்கு ஆகுபெயராக கூறப்படுவது. அப்படிப்பட்ட மழை நீரை ஆகுபெயராக உடைய வானத்தின் சிறப்பை பற்றி சிந்தனை செய்வதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. இந்த உலகத்தை நடத்துவதற்கு எப்படி மழை நீரானது முக்கிய பங்கு வகிக்கின்றது என்பதை பற்றியும், எதன் அடிப்படையில் மழையானது இப்பூவுலகத்தில் பொழிகிறது என்பதை பற்றியும், அருளாளர்கள் இந்த மழை நீரை
இறைவனுடைய கருணையுடன் ஒப்பிட்டு கூறுவதின் நோக்கம் என்ன என்பதை பற்றியும், இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் உய்தி பெறும் பொருட்டு இறைவனால் வகுக்கப்பட்ட நெறிகளாக சொல்லப்படுகின்ற உலக நெறி மற்றும் அருளியல் நெறி அல்லது மெய்நெறி ஆகிய இந்நெறிகளில் முறையாக வாழ்ந்து அதனுடைய இறுதி பலனாகிய வீடு பேற்றை அடைவதற்கு இந்த மழை நீரானது எப்படி பங்கு வகிக்கின்றது என்பதை பற்றியும், நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் மழை நீரை எப்படியெல்லாம் கையாண்டு தாங்கள் அருளிய பதிகங்களில் அவர்கள் குறிப்பிட்டு பாடுகிறார்கள் என்பதை பற்றியும் சிந்தனை செய்யலாம் என்று அடியேன் கருதுகின்றேன். முதலில் இந்த உலகத்தை நடத்துவதற்கு எப்படி இந்த மழை நீரானது முக்கிய பங்கு வகிக்கின்றது என்பதை பற்றி சிந்தனையை செய்யலாம். திருவள்ளுவர் அருளிய திருக்குறளிலே 2வது அதிகாரமாக இருப்பது வான் சிறப்பு. அதிலே திருவள்ளுவர் மிக தெளிவாகவும் அழகாகவும் இந்த உலகத்தை நடத்துவதற்கு மழை நீரானது எப்படி காரணமாக அமைகின்றது என்று குறிப்பிடுகின்றார். முதல் குறட்பாவில் இந்த உலகமானது படைப்பு காலத்திலிருந்து தொடர்ச்சியாக நின்று நிலவி வருவதற்கு இந்த மழை நீரானது தொடர்ச்சியாக இந்த பூமியில் பெய்வதால் தான் இந்த உலகமானது இன்று வரைக்கும் அல்லது இறைவனுடைய சங்கார காலம் வரை இந்த பூவுலகமானது இயங்கிக் கொண்டே இருக்கும். அதற்கு காரணம் மழை நீர். ஆதலால் மழை நீரானது அமிழ்தத்திற்கு ஒப்புமையாக சொல்லுகின்றார். எப்படி அமிழ்தத்தை உண்டவன் சாவா நிலை அடைவானோ அதுபோல இந்த உலகமானது தொன்று தொட்டு அப்படியே நடந்து வருகின்றது. ஆகவே இந்த மழை நீரானது அமிழ்தத்திற்கு ஒப்புமையாக சொல்லப்படுகின்றது என்று கூறுகின்றார். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற் பாற்று என்று குறிப்பிடுகின்றார். அடுத்த குறட்பாவில் அப்படிப்பட்ட அந்த மழை நீரானது உலகத்தில் உள்ள உயிர்கள் உண்பதற்கு தேவையான உணவுகளை தயாரிப்பதற்கும் தானே உணவாகவும் அமைகின்றது. அப்படி மழை நீரானது பயன்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பு ஆயதூம் மழை என்று குறிப்பிடுகின்றார். அந்த மழை நீரின் பயன்பாடானது இப்படி உள்ளது. அடுத்த குறளில் இந்த உலகமானது 2/3 பங்கு கடலால் சூழப்பட்டுள்ளது, கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது. அப்படி இருந்தாலும் இந்த மழை நீரானது முறையாக பெய்யாமல் இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் பசியால் வாடி இறக்க நேரிடும் என்று குறிப்பிடுகின்றார். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி. ஏனென்றால் உழவு தொழிலை செய்வதற்கு மிக இன்றியமையாமையாக தேவைப்படுவது மழைநீர். இந்த உலகத்திலே எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் முதன்மையான தொழிலாக கருதப்படுவது உழவு தொழில். ஏனென்றால் அனைத்து உயிர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிலாக இருப்பதால் அது முதன்மையாக கருதப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த முதன்மையான தொழில் நடைபெறாது. அதனால்தான் உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் பசியால் வாடி இறக்க நேரிடுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். ஏரின் உழார் உழவர் புயல் என்னும்
வாரி வளங்குன்றிக்கால் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்து, அப்படிப்பட்ட மழையானது பெய்யாமல் பொய்க்கும் ஆனால் இந்த உலகத்திலே எந்த உயிரினமும் வாழ முடியாது, பசும்புல்லும் தலை காண்பது அரிது என்று குறிப்பிடுகின்றார். ஓரறிவு உயிராகிய பசும்புல்லே தலை காட்ட முடியாது என்று சொன்னால் எந்த உயிரினங்களும் இங்கே வாழ முடியாது என்று குறிப்பிடுகின்றார். அடுத்த குறட்பாவில் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும், அதாவது மழைநீர் பெய்வதற்கு முதற் பொருளாக உள்ளது கடல் நீர். கடல் நீரை கொண்டுதான் மேகமானது அந்த கடல் நீரை எடுத்துக்கொண்டு வந்துதான் மழையாக பொழிகின்றது. அப்படிப்பட்ட கடல் நீரினுடைய தன்மையும் கெட்டுவிடும் இந்த மழை நீரானது முறையாக இந்த பூ உலகத்திலே பொழியாவிட்டால் என்று திருவள்ளுவர் மிக தெளிவாக அழகாக, இந்த மழைநீர் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் வாழாது, முதன்மை தொழிலாகிய உழவுத் தொழிலும் நடைபெறாது, ஆதலால் உணவை தயாரிக்க முடியாததால் உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் பசியால் வாடி இறக்க நேரிடும் என்று மிக தெளிவாக அழகாக இந்த உலகத்தை நடத்துவதற்கு மழைநீரானது முக்கிய பங்கு வகிக்கின்றது. அப்படி மழைநீரானது அமிர்தத்துக்கு ஒப்புமையாக கூறப்படுவதால் தான் இந்த பூவுலகமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது என்று குறிப்பிடுகின்றார். இதன் மூலமாக ஓரளவு உணரலாம். அதாவது இந்த கோடை காலத்தை பார்க்கும் பொழுது நம்மால் சுலபமாக உணர முடியும் அந்த மழை நீரினுடைய இன்றியமையாமையை. இருந்தாலும் திருவள்ளுவர் மிக அழகாக இத்தனை குறட்பாவில் அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிவிக்கின்றார். அடுத்ததாக, இந்த மழைநீரானது எதன் அடிப்படையில் மழையை பொழிவிக்கின்றது? மழை நீரோ ஜடப்பொருள், அது தானாக இயங்காது. அப்போ அதை இயக்குவதற்கு ஒரு சித்துப்பொருள் கண்டிப்பாக தேவை. அப்படி இருக்கும் பொழுது எதன் அடிப்படையில் அந்த மழை நீரானது பொழிகிறது என்பதை பற்றி சில சிந்தனைகளை செய்யலாம். நம்முடைய பெரியவர்கள் சொல்லியுள்ளார்கள். ஔவையார் சொல்லுகிறார், நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு மழையானது பெய்யும். ஒரு ஊரிலே ஒரு நல்லவன் என்று ஒருவன் இருந்தால் அவர் பொருட்டு மழையானது பெய்யும். கற்புடைய மனைவிக்கு அவள் ஆணைக்கு இந்த பஞ்சபூதங்களும் ஏவல் செய்யும். அவள் பெய்யென மழை என்று சொன்னால் மழையானது பெய்யும். அப்படி கற்புடைய மாந்தர்கள் வாழ்வதற்காகவும் நல்லவர்கள் வாழ்வதற்காகவும் இந்த மழை நீரானது பொழிகிறது என்று அருளாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்பொழுது நம்மளுடைய கேள்வி என்னவென்றால், எதன் அடிப்படையில், யாரால் இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் கற்புடைய மாந்தர்கள் என்று நிர்ணயம் செய்வது? ஒருவன் செய்யும் செயல் அது நற்செயல் அல்லது தீய செயல் என்பதை எதன் அடிப்படையில் யாரால் நிர்ணயம் செய்ய முடியும்? உதாரணமாக, தக்கன் வேள்வியை செய்கின்றான்.
இறைவன் வகுத்த நெறிகளாக சொல்லப்படுகின்ற வேதத்தை முழுமையாக அறிந்து வேதத்தில் கூறியபடி அவன் எல்லா அறத்தையும் அவன் செய்கின்றான். ஒன்றே ஒன்றை தவிர இறைவனை முதன்மைப்படுத்தாமல் அந்த வேள்வியை அவன் செய்கின்றான். அவன் செய்கின்ற வேள்வியானது இந்த உலகத்தோரை பொறுத்தவரைக்கும் நல்ல செயல். ஆனால் அவன் இறுதியாக தண்டிக்கப் பெறுகின்றான் என்று நம்முடைய புராணங்கள் சொல்லுகின்றன. விசாரசன்மர் என்பவர் பசுமாட்டை கொண்டு அந்த பசும்பாலை கறந்து மணலால் செய்யப்பட்ட லிங்கத்திற்கு அவர் ஊற்றுகிறார். உலக நெறியை கொண்டு அதனை நோக்கும் பொழுது விலை மதிக்க முடியாத பசுமாட்டினுடைய பாலை அவன் வீண் செய்கின்றானே என்றுதான் தோன்றும். அப்படிப்பட்ட செயலை செய்யும் பொழுது அதற்கு இடையூறு செய்த அவருடைய தந்தையை அவன் அவருடைய தந்தையினுடைய காலை வெட்டிவிடுகின்றான். அப்படிப்பட்ட பாதக செயலை செய்கின்றான். உலகத்தோரை பார்க்கும்போது தந்தையினுடைய காலையை வெட்டுகிறானே என்றுதான் தோன்றும். ஆனால் இறைவனுடைய அருளியல் நெறியில் அச்செயலானது சிவபுண்ணியமாக கொள்ளப்பட்டு அவனுக்கு சண்டீசர் என்ற பதவியும் சிவபெருமானே தந்தையாகவும் மற்ற பல்வேறு பொருட்களையும் தருகின்றான். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நற்செயல் தீச்செயல் என்பதெல்லாம் அந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்களினுடைய நல்லொழுக்கத்தினால் மழை பெய்வது அல்லது தீய ஒழுக்கத்தினால் மழை பொய்ப்பது எல்லாம் முதற் காரணம் இல்லை. அவர்கள் செய்த அந்த ஒழுக்கமானது இறைவனுடைய திருவுள்ளத்திற்கு அவன் வகுத்த நெறிக்கு அது எப்படி உள்ளது என்பதை பொறுத்துத்தான் இறைவனானவன் அந்த மழை நீரை அந்த உலகத்திற்கு அருளுகின்றான். ஏனென்றால் அவர்களுடைய செயலுக்கு ஏற்ற பலனை அந்த உயிர்களுக்கு அவன் கொடுக்க வேண்டும். அவனுடைய குறிக்கோளே உலகத்தில் உள்ள உயிர்கள் முறையாக வாழ்ந்து பக்குவப்பட்டு வீடு பேற்றை அடைய வேண்டும். அப்படி அந்த பக்குவத்தை பெறுவதற்கு அந்த உயிர்கள் செய்த செயல்களின் பலனை மிகச் சரியாக கணக்கிட்டு அதற்கு ஏற்ப அவன் அதை வழங்குகின்றான். ஆகவே இந்த உலகத்தில் மழை நீர் பெய்கிறது என்று சொன்னால் அது இறைவனுடைய பெருங்கருணையினால்தான் அது நடைபெறுகின்றது. அந்த பெருங்கருணையும் அந்த உலகத்தில் உள்ள உயிர்களினுடைய செயல்களின் தன்மையை பொறுத்து அந்த பலனை அனுபவிப்பதற்கு ஏற்ப அதனை அவன் செய்கின்றான் என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்ததாக அருளாளர்கள் இந்த மழை நீரை இறைவனுடைய திருவருளுக்கு ஒப்புமையாக கூறுகிறார்கள். எதன் அடிப்படையில் அவ்வாறு கூறுகிறார்கள்?
உதாரணமாக மணிவாசக பெருமான் பாடுகிறார், ஏ மேகமே, நீ மழையை பொழிய வேண்டும். எப்படி பொழிய வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய இறைவனான சிவபெருமான் அவருடைய அன்பர்களுக்கு அவர் எப்படி திருவருளை கொடுத்து ஆனந்தத்தை தருகிறாரோ, திருவருளினால் ஆனந்தத்தை தருகிறாரோ, ஆனந்தத்தை பொழிகிறாரோ அல்லது கருணையை பொழிகிறாரோ, அப்படி மேகமே நீ மழையை பொழிவாயாக என்று பாடுகிறார். திருவெம்பாவை பதிகத்தில் என் கோமான் அன்பர்களுக்கு முன்னி அவள் முன் சுரக்கும் இன்னருளே, என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் என்று மழையை வேண்டி திருவருளுக்கு ஓமையாக குறிப்பிட்டு அவர் பாடுகின்றார். அதாவது மழை நீரானது இறைவனுடைய திருவருளுக்கு வடிவமாக மணிவாசக பெருமான் குறிப்பிடுகின்றார். எப்படி என்றால், நீங்கள் பார்க்கும் பொழுதே மழை நீரில் எந்த விதமான மாசும் இல்லை. அந்த மழை நீரில் கூறு கூறாக பிரித்து ஏதேனும் தேவையற்ற பொருள் அந்த மழை நீரில் உள்ளதா என்று பார்த்தால் எந்த தேவையற்ற பொருளும் அதில் இல்லை. மழை நீரானது பெய்து நாட்டிற்கு தேவையான அனைத்து வளங்களையும் பெறுவதற்கு அது வழிவகை செய்கிறது. மழையானது பெய்யாமல் எல்லாவித கேட்டையும் தருகின்றது. உயிரினங்கள் ஒன்று கூட வாழ முடியாது. அதாவது வளத்தை கொடுத்து ஆக்கவும் முடியும். மழை பெய்யாமல் எந்த உயிரினங்களும் வாழ முடியாமல் கேட்டையும் செய்ய முடியும். அத்தகைய ஆற்றல் மழை நீருக்கு உண்டு. அதுபோல இறைவனுடைய திருவருளிலும் பாச பொருட்களின் தொடர்பே இல்லை. திருவருளானது அதனுடைய நிலையே உயிர்களுக்கு ஆனந்தத்தை தந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே எந்த உயிரினங்களும் செய்கின்ற செயல்கள், நற்செயல்களும் இருக்கின்றன, தீய செயல்களும் இருக்கின்றன. நாம் கண்கூடாகவே பார்க்கின்றோம். சைவ சித்தாந்த நோக்கில் எந்த ஒரு செயலும் இறைவனுடைய திருவருளின் துணையின்றி நடைபெறாது என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகவே இந்த நற்செயலுக்கும் தீய செயல்களுக்கும் திருவருள் துணை செய்கின்றது. ஆகவே இந்த மழை நீரானது திருவருளுக்கு உவமையாக அருளாளர்களால் கூறப்படுகிறது. அதாவது இந்த உலகத்தில் மழை நீரானது பெய்கிறது. அதன் மூலமாக நல்ல ஓரறிவு உயிரை பார்க்கும் பொழுது நல்ல மரங்களும் செடிகளும் வாழ்கின்றன, வளருகின்றன. அதன் மூலமாக நாம் காய்கறிகள், பழங்கள் எல்லாம்
தானியங்கள் எல்லாம் பெற்று நாம் உண்டு வாழ்கின்றோம். அதே உலகத்திலே நச்சு தன்மையுடைய மரங்களும் வளர்கின்றன. மழையானது இந்த இரண்டு தன்மையுடைய மரங்களுக்கும் துணை செய்கின்றது. ஏன் அப்படி உள்ளது? ஏனென்றால் இந்த பூவுலகமானது அந்த அமைப்பில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூவுலகத்தில் உள்ள உயிர்கள் இருவினையின் பயன்களையும் நுகர்வதற்கு ஏற்ற வகையில் இந்த பூவுலகமானது அமைக்கப்பட்டுள்ளது. அப்படி இந்த இருவினைகளின் பயன்களை அனுபவிக்கின்ற உயிர்கள் மிக விரைவாக பக்குவம் அடையும். மற்ற இரு உலகங்களாக சொல்லப்படுகின்ற மேல் உலகம் தேவர்கள் வாழும் உலகம், கீழ் உலகம் நரக உலகம். இந்த இரண்டு உலகங்களில் ஏதாவது ஒரு வினைப்பயனை தான் அந்த உயிர்கள் அனுபவிக்கும். மேலுலகத்தில் இன்பப் பயன், கீழ் உலகத்தில் துன்பப் பயன். அப்படி ஒரு வினைப்பயனை அனுபவிக்கும் உயிர்கள் விரைவாக பக்குவத்தை பெறாது. அந்தந்த வினையினுடைய பயனுக்கு ஏற்ப அது அனுபவித்து மீண்டும் இந்த பூவுலகத்தில் வந்துதான் பிறக்க வேண்டும். அப்படி அந்த இறைவனின் திருவருள் நோக்கத்தினால்தான் இந்த பூவுலகத்தில் இப்படி இரண்டு செயல்களுமே நடைபெறுகின்றன. நற்செயல்களும் நடைபெறுகின்றன, தீ செயல்களும் நடைபெறுகின்றன. அதற்கு இறைவனுடைய திருவருள் துணை செய்கின்றது. அதனாலதான் மேலுலகத்தில் உள்ள திருமாலும் பிரம்மாவும் விருப்பமும் ஆசையும் கொள்கின்றார்களாம். நாம் இப்படி இந்த மேலுலகத்திலே அவமே காலத்தை கழிக்கின்றோமே என்று. அந்த பாடலை பாருங்கள். புவனியில் போய் பிறவாமையால் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு நோக்கி திருமால் விருப்பப்படவும் மலரவன் ஆசைப்படவும் என்று மணிவாசகர் மிக அழகாக அதை குறிப்பிடுகின்றார். ஆகவே எப்படி மழை நீரானது எந்தவித மாசும் இல்லாமல் முழுவதுமாக பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் உள்ளதோ, அதை போலவே திருவருளும் முழுமையாகவும் அதில் பாசத்தொடர்புடைய எந்த பொருளுமே இல்லை. மழைநீருக்குரிய ஆற்றல் எப்படி ஆக்கமும் கேடும் தருகின்றனோ அதே போலவே திருவருளின் மூலமாக நல்ல ஆனந்தத்தையும் பெறலாம். அப்படி திருவருள் இல்லை என்றால் இந்த உலகத்திலே பிறந்து இறந்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். இப்படி இந்த ஒப்புமையை நோக்கித்தான் அருளாளர்கள் மழை நீரை இறைவனுடைய கருணை மழைக்கு ஒப்பிட்டு கூறியுள்ளார்கள். அடுத்து இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அவன் வகுத்த நெறிகளாக சொல்லப்படுகின்ற உலக நெறி, அதாவது வேத நெறி, அதை முறையாக பின்பற்றி வாழ்வதற்கு எப்படி இந்த மழை நீரானது பயன்படுகின்றது என்பதை பற்றி சில சிந்தனைகளை செய்யலாம். அதாவது இந்த உலகத்தையே படைத்து காத்து அருளுகின்றவன் இறைவன். அப்படி அவன் எப்படி இந்த உலகத்தை
அவன் ஆட்சி செய்கின்றான் என்று பார்க்கும் பொழுது, முதலில் இந்த உலகத்தில் உள்ள நாட்டை ஆளுகின்ற மன்னன் எப்படி ஆட்சி செய்கின்றான் என்பதை நாம் உணர்ந்தால், அதன் மூலமாக இறைவன் எப்படி அதை செலுத்துகின்றான் என்பதை இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற செயல்களைக் கொண்டே அதை உணர்வதற்கு நாம் முயலலாம். ஏனென்றால் இந்த நாட்டை ஆளுகின்ற மன்னன் இறைவனுக்கு சமமானவன். எப்படி இறைவனானவன் அவன் படைத்த இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் பாதுகாத்து அருளுகின்றானோ, அதே போல இந்த நாட்டை ஆளுகின்ற மன்னனானவன் அந்த நாட்டில் உள்ள உயிர்கள் எல்லாம் குறைவின்றி வாழ்ந்து வருவதற்கு அவன் உதவுகின்றான். ஆகவே இறைவனுக்கு ஒப்புமையாக நாட்டில் உள்ள தலைவனை அருளாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த நாட்டை அவன் எப்படி ஆளுகின்றான் என்று பார்க்கும் பொழுது, இந்த நாட்டில் பல்வேறு வகையான மக்கள் வாழுகின்றார்கள். ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் அவர்கள் வாழுகின்ற அமைப்பும் வெவ்வேறு விதமாக உள்ளன. இதுதான் சமூக அமைப்பு. அப்படிப்பட்ட நிலையில் அந்த நாட்டை ஆள்வதற்கு அங்கங்களாக சொல்லப்படுகின்ற அமைச்சர்களும் அதிகாரிகளும் அவன் நியமித்து எப்படி வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளையும் வகுத்து, அதாவது சட்டதிட்டங்களையும் வகுத்து, அதற்குரிய வழிமுறைகளையும் சொல்லி அந்த ஆட்சியை அவன் செலுத்துகின்றான். அப்படி அவன் வகுத்த சட்டதிட்டங்களை முறையாக பின்பற்றி வாழ்கின்ற குடிமக்களுக்கு பெரும்பாலும் எவ்வித குறையோ குற்றங்களோ இருக்காது. அவர்கள் குறைவின்றி நிறைவாக வாழ்வார்கள். இருந்தாலும் அனைத்து குடிமக்களாலும் முறையாக பின்பற்றி வாழ முடியாது, சூழ்நிலைகளின் காரணமாக. அப்படி இருக்கும் பொழுது அந்த குடிமக்கள் அந்த குற்றங்களையோ குறைகளையோ நிவர்த்தி செய்வதற்கு ஒரு அமைப்பை தலைவனான மன்னன் ஏற்பாடு செய்கின்றான். எடுத்துக்காட்டாக இப்பொழுதே நாம் பார்க்கும் பொழுது குடியாட்சியில் தலைவனாக சொல்லப்படுகின்ற குடியரசுத் தலைவராகவோ அல்லது அமைச்சர்களோ யாராக இருந்தாலும் தலைவன் என்ற முறையில் அந்த நாட்டில் உள்ள மக்களாகிய நாம் ஏதேனும் குற்றங்குறைகள் இருந்தால் நம்மளால் அணுகக்கூடிய அமைச்சர்களை நேரடியாக கண்டு வாய்மொழியாக கூறலாம் குற்றங்குறைகளையோ தேவைகளையோ, அல்லது மனு எழுதி கொடுக்கலாம், அல்லது அஞ்சல் மூலமாக அனுப்பலாம். இப்படிப்பட்ட வழிமுறைகளை தலைவனான மன்னன் அமைக்கின்றான். அப்படி ஒரு அமைப்பை நிறுவுவதால் தான் மக்களும் அவனை மக்களாகிய உயிர்களும், அதாவது நாம், இவர்கள் மக்களை பாதுகாக்கின்ற அதிகாரிகளாக அமைச்சராக சொல்லப்படுகின்ற அமைச்சர்கள், அவர்களுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு இந்த மாதிரியான அமைப்புகள் தேவைப்படுகின்றன. அப்படி
இந்த தொடர்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக குடிமக்களாகிய நாம் குறைவின்றி வாழ்வதற்கு அவன் வழிவகையை செய்கின்றான். அப்படி குடிமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தலைவனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு அமைப்பை உருவாக்குகின்றான். இப்படி நாட்டை அமைத்து எல்லா சட்டத்திட்டங்களையும் வகுத்து முறையாக நெறிப்படுத்தி அமைப்பதற்கு அவனுக்கு பொருளாதார நிதி தேவைப்படுகின்றது. அந்த நிதியையும் மக்கள் சம்பாதித்த பொருளில் 1/6 நாட்டை ஆளுகின்ற மன்னனுக்கு செலுத்த வேண்டும். அதுதான் அவன் வகுத்த நெறி. அப்படியும் அந்த மக்கள் சம்பாதித்த பொருளை நாட்டு ஆளுகின்ற அரசனுக்கு அவன் கொடுக்க வேண்டும். அதை கொடுப்பதற்கும் ஒரு வழிமுறையை அவன் ஏற்படுத்தி தருகின்றான், வரி செலுத்தும் முறை என்று. இப்படி பல்வேறு நெறிமுறைகளை ஏற்படுத்தி மக்களுக்கும் அவனை செலுத்துகின்ற அமைச்சர்களுக்கும் ஆளுகின்ற தலைவனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு இவ்வித அமைப்புகளை தலைவனான மன்னன் ஏற்படுத்தி தருகின்றான். அதை போல இந்த பூவுலகத்திலே உள்ள அனைத்து விதமான உயிர்களுக்கும் வாழ்வதற்குரிய அமைப்பை அவன் ஏற்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட அனைத்து உயிர்களையும் முறையாக செலுத்துவதற்கு நெறிமுறைகளையும் அவனே வகுக்கின்றான். அதுதான் வேதங்களும் ஆகமங்களும். அப்படிப்பட்ட அந்த நெறிகளை அவனே வகுத்து எப்படி வாழ வேண்டும் என்பதை அவனே தெரிவித்து, அப்படி இந்த நாட்டை செலுத்துவதற்கு அதிகாரிகளாகவும் அமைச்சர்களாகவும் தேவர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் அவன் நியமிக்கின்றான். அவர்கள் மூலமாக அனைத்து செயல்களையும் அவன் செலுத்துகின்றான். என்றால் இந்த பூலகத்தில் உள்ள உயிர்கள் குறைவில்லாது நிறைவாக வாழ வேண்டும். அதற்கு தேவையான அனைத்து அமைப்புகளையும் வழிமுறைகளையும் சட்டத்திட்டங்களாக சொல்லப்படுகின்ற நெறிமுறைகளையும் அவன் வகுத்து தர வேண்டும். தந்து அதை முறையாக நடத்தவும் வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடிமக்களாகிய உயிர்கள் குற்றங்குறைகளை காணும். அப்படிப்பட்ட நிலையில் எப்படி இந்த பூலகத்தில் உள்ள உயிர்கள் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட அமைச்சர்களாக சொல்லப்படுகின்ற தேவர்களை எப்படி தொடர்பு கொள்வது? எதன் மூலமாக அவர்களுடைய குற்றங்களையோ குறைகளையோ தேவர்களுக்கோ அல்லது ரிஷிகளுக்கோ தெரிவிப்பார்கள்? எப்படி இந்த பூலகத்திலே வாய்மொழியாகவோ மனு மூலமாகவோ தெரியப்படுத்துகிறார்களோ, அந்த காலத்திலே மனுநீதி சோழன் போன்ற காலத்திலே பார்க்கும்பொழுது ஆராய்ச்சி மணி என்று ஒன்று வைத்துள்ளார்கள். ஏதேனும் தேவைப்பட்டால் என்று சொன்னால் குடிமக்கள் அந்த ஆராய்ச்சி மணியை அடிப்பார்கள். உடனே அமைச்சன் வந்து அந்த குறையை தீர்த்து வைப்பான். அதுவும் தலைவன் வகுத்த சட்டத்திட்டத்தின்படி அதை தீர்த்து வைப்பான். அவனே முடிவை எடுக்க மாட்டான். அப்படியே ஆராய்ச்சி மணி ஒரு தொடர்பு கருவியாக அங்கே செயல்படுகின்றது. அதே போல இந்த பூவுலகத்தில் மக்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு அவன் ஏற்படுத்தி வைத்த அமைப்புதான் ஆலயங்கள். அந்த ஆலயங்களிலே முறையாக பூசணைகளும் விழாக்களும் நடைபெற வேண்டும். ஏனென்று சொன்னால் அதன் மூலமாகத்தான் உயிர்களாகிய நாம் எப்படி இந்த நாட்டில் வரியை செலுத்துகின்றோமோ அதை போல
தேவர்களுக்கும் இறைவனான சிவபெருமானுக்கும் தேவையான நிதியை நாம் செலுத்துகின்றோம். இந்த பூசணைகள் மூலமாகவும் விழாக்கள் மூலமாகவும். அப்படி அந்த பூசணைகளும் விழாக்களும் நடத்துவதற்கு ஒரு அமைப்பு தேவைப்படுகின்றது. அப்படிப்பட்ட அமைப்பையும் அதை முறையாக நடத்துவதற்கு உரிய வழிமுறைகளாக சொல்லப்படுகின்ற வேத ஆகமங்களையும் அவனே அருளி அதை நெறிப்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட அந்த பூசணை விழாக்களில் மழைநீரின் பங்கு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அந்த மழைநீர் இல்லாமல் எந்த பூசணையும் விழாவும் இல்லை. ஆலயங்களில் நீங்கள் சென்று பார்க்கும் பொழுது தினமும் 6 கால பூசைகள் நடைபெறுகின்றன. அந்த ஒவ்வொரு பூசையிலுமே நீரானது மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அப்படி தினசரி காலை பூசைகள் செய்யும் பொழுது ஏதேனும் குற்றம் குறைகள் இருப்பின் அதனை நிவர்த்தி செய்வதற்காக விழா காலங்களில் சிறப்பு பூசணையாக செய்து அதை நிவர்த்தி செய்வதற்காக இறைவன் அந்த வழிமுறையை ஏற்படுத்தியுள்ளான். இதைத்தான் வடமொழியில் நித்திய நைமித்திக பூசைகள் என்று கூறப்படுகின்றன. அப்படிப்பட்ட பூசைகளில் நீரானது மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அப்படி நீர் இல்லை என்று சொன்னால் இந்த பூசணைகளே நடைபெறாது. நடைபெறவில்லை என்று சொன்னால் உயிர்களுக்கும் அந்த உயிர்களை பாதுகாக்கின்ற அதிகாரிகளாகிய தேவர்களுக்கும் அல்லது தலைவனாகிய இறைவனுக்கும் தொடர்பே இல்லாமல் போய்விடும். அப்படி இருந்தால் என்னவாகும்? உயிரினங்கள் எல்லாம் துன்பப்பட்டு அவதியுறும். ஆகவே தான் அருளாளர்கள் இந்த மழைநீரை, அதாவது இந்த உலகத்தில் உறுதி பொருட்களாக சொல்லப்படுகின்ற அறம், பொருள், இன்பம் இவற்றை நடத்துவதற்கு இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆலய அமைப்பில் முறையாக நித்திய நைமித்திக பூசைகள் நடைபெற வேண்டும். அந்த பூசணைகளில் மழைநீரானது முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதைதான் திருவள்ளுவரும் சொல்லுகின்றார், சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. வானோர்க்கும் ஈண்டு சிறப்பொடு பூசனை செல்லாது. அதாவது சிறப்பு பூசணையாகிய நைமித்திக பூசையும் பொது பூசையான 6 கால பூசைகளாக தினமும் செய்யப்படுகின்ற நித்திய பூசையும் நடைபெறாது. எப்பொழுது என்று சொன்னால் இந்த வானமானது மழையை பெய்யாமல் பொய்த்து விட்டால். அப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தினால் அந்த உலகத்தில் உறுதி பொருட்களாக சொல்லப்படுகின்ற அறம், பொருள், இன்பம் நடைபெறாது. ஏனென்றால் இந்த உறுதி பொருட்களை வைத்துத்தான், அதை சாதனமாக கொண்டுத்தான் இந்த உயிர்கள் முறையாக பின்பற்றி வாழ்ந்து வீடு பேற்றை உயிரினங்கள் ஆகிய நாம் அடைய வேண்டும். அப்படி அடைவதற்கு இந்த மழை நீரானது மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது என்பதை நாம் உணரலாம் என்பதாக சொல்லிக்கொண்டு, அடுத்த பொழிவில் எப்படி இந்த மழை நீரானது மெய்நெறியாக சொல்லப்படுகின்ற ஆகம நெறியில் பயன்படுகின்றது
என்பதை பற்றியும், நம் அருளாளர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் அருளிய பதிகங்களில் எடுத்து கையாண்டுள்ளார்கள் என்பதை பற்றியும் சிந்திக்கலாம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.